வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். UGC NET Paper 2 மேனேஜ்மெண்ட் நம்ம இன்னைக்கு வந்து யூனிட் 2ல உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான PYQs நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் 1 நம்ம வி ஹவ் கவர்ட். யூனிட் 1 ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸும் பார்த்தாச்சு, PYQஸும் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 2 PYQ. ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட் 2 ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் போய் யூடியூப் சேனலில் பாருங்கள் என்னென்ன வீடியோஸ் நம்ம மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டோடைய பிளேலிஸ்ட். ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு யூனிட் 2 PYQ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் PYQs நம்ம பார்ப்போம். So which among the following is not a hygiene factor according to Hertzberg's two-factor theory? ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஹெர்ட்ஸ்பர்க் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனல் தியரி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டகரி இருக்குது, 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஹைஜீன் ஃபேக்டர் அண்ட் இன்னொன்று வந்து இட் இஸ் யோர் மோட்டிவேஷனல் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து இட் இஸ் யோர் மோட்டிவேஷனல் ஃபேக்டர். கரெக்டாக? அப்போ இது 2 ஃபேக்டர் தான் நம்ம வந்து இந்த தியரியில், இந்த பர்டிகுலர் தியரியில் வி வில் பி ஸ்டடி. கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேலரி, சூப்பர்விஷன், கம்பெனி பாலிசி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் நாட் அ ஹைஜீன் ஃபேக்டர். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு UGC நெட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் நாட் அ ஹைஜீன் ஃபேக்டர், அதாவது லைக் வந்து எல்லா டாபிக் எல்லா கான்செப்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கு வராது அப்படின்றது தான், நாட் அ பர்டிகுலர் இதுக்கு வராது அப்படின்றத கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தாலே இது புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்போ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு இட்ஸ் நாட் அன் ஹைஜீன் ஃபேக்டர். ஸோ ஹைஜீன் ஃபேக்டர் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வராது, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் அ மோட்டிவேட்டர் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ மோட்டிவேட்டர்ஸ் ஃபேக்டர். கிளியர்? வேற நீங்கள் சேலரி, சூப்பர்விஷன், கம்பெனி இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா இட் டீல்ஸ் வித் தி ஹெர்ட்ஸ்பர்கோட தியரியோட ஹைஜீன் ஃபேக்டரில் வந்துடும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போது. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். A sum of total of ways in which an individual reacts and interacts with others is called. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து தே ரியாக்ட் அண்ட் இன்டராக்ட் வித் அதர்ஸ், எப்படி அவங்க வந்து தே ஆர் பிஹேவிங் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, பர்சனாலிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி இண்டிவிஜுவல் பிஹேவியர். ஸோ இது எல்லாமே என்னது, இட் இஸ் தி இண்டிவிஜுவல் பிஹேவியர். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது it comes under your personality traits தான் வரும். பிகாஸ் ஒரு பர்சனுக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் யோர் பர்சனாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்றேன். ஸோ பர்செப்ஷன் நம்ம சொல்லும் போது பர்செப்ஷன் அப்படின்றது நம்ம என்ன ஃபீல் பண்ணணும், நம்ம என்ன இன்டரப்ட் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பார்த்து வாட் டு வி ஃபீல், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது வரும். பர்செப்ஷன் இஸ் ஆல் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பிலீஃப்ஸ் இருக்கும். ஸோ தே ஃபாலோ தோஸ் திங்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து ஹவு தே ஃபீல் டூயிங், அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி. லைக் அவங்க வந்து சில பேருக்கு அந்த ஆட்டிடியூட் பிடிக்காமலும் இருக்கலாம், பிடிச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட் டிஃபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ் அப்படின்றது இட் இஸ் டோட்டலி தி பிலீஃப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், who agreed that attitude follow behavior? ஸோ ஆட்டிடியூட் வந்து பிஹேவியரை ஃபாலோ பண்ணுது அப்படின்றது யார் அக்ரி பண்ணார்னா லியான் அப்படின்றவர் தான் அக்ரி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இவர் வந்து எந்த தியரியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காருன்னா கக்னிட்டிவ் டிசானன்ஸ். ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃபார் கக்னிட்டிவ் டிசானன்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் சைடில் தான் கக்னிட்டிவ் டிசானன்ஸ் நம்ம பார்ப்போம். அதாவது இங்கே வந்து டிசானன்ஸ் பையிங் பிஹேவியர்னு பார்ப்போம். பட் கக்னிட்டிவ் சைடில் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் நத்திங் பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட்டிங் சைட்லேருந்தே கொடுக்குறேன், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான எஃபெக்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, கம்ப்ளீட்டாக இட்ஸ் சேஞ்சிங். கரெக்டுங்களா? So suggesting that when behavior
attitude or inconsistent. ஸோ இங்கே இருக்கிற ஃபீலிங் வந்து அப்படியே இங்கே வருதான்னு கேட்டால் நோ, இட்ஸ் நாட். ஸோ இது வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹூ ஹவ் டோல்ட் ஆட்டிடியூட் ஃபாலோ பிஹேவியர் அப்படின்றது யார் காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா லியோன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்டன் மயோ, அவர் வந்து ஆட்ரான் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட்டு மேரி பாக்கர் ஃபாலோ கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட், பவர் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ சோஷியல் ப்ராசஸ், இந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் he has proposed. நெக்ஸ்ட் ஹெர்பர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 2 factor தியரி, ஹைஜீன் அண்ட் மோட்டிவேட்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் பர்செப்ஷன் which statement is true? The status of the person being perceived will greatly influence others' perception. Option B, visible traits of the person perceived will not influence other perception. Perception is independent of the perceiver past experience. Perseverance characteristics do not affect the perception process. So இப்போ first question பாருங்க, social perception பொறுத்த வரைக்கும் இதில் எந்த statement correct அப்படின்றது கேட்டுக்காங்க. It is option A. Option A, the status of the person being perceived will greatly influence others perception. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, லைக் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட பவர், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஹவு தே திங்க் அப்படின்ற மாதிரி. லைக் பர்செப்ஷன் எப்படி வருது, ஒருத்தரை பார்த்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணுறோம், கரெக்டுங்களா? அதை தான் பர்செப்ஷன்னும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த பர்சன் பீயிங் பர்சீவ். ஸோ இதை தான் வந்து நம்ம சோஷியல் பர்செப்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? Next, which of the following is not a factor included in organizational culture? So organization cultureல இதில் எது வந்து இன்க்ளூட் ஆகவில்லை, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாட் அப்படின்ற கொஸ்டின் வந்து ரொம்பவே வந்து எப்போவுமே யூஜிசி நெட்ல வந்து ரொம்பவே கேட்பாங்க. ஸோ நாட் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நிறைய தடவை நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது which of the following factors அப்படின்னு நம்ம போயிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. பொறுமையாக இங்கே நாட் அப்படி, அதுக்கு தான் அவங்க வந்து கேப்ஸில் கூட சில டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கூட சில டைம் வந்து நம்ம மறந்துடும். ஸோ அப்போ கொஸ்டினை பொறுமையாக ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆர்கனைசேஷனல் கல்ச்சரில் எது வராது அப்படின்னா எம்ப்ளாயியுடைய சேலரி, மிச்சம் எல்லாமே ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வரும். லைக் கோர் வேல்யூஸ், கம்பெனிஸ் மிஷன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் தி எம்ப்ளாயீஸ், அதாவது இட் கம்ஸ் அண்டர் தி ஆர்கனைசேஷன் பர்ஸ்பெக்டிவ். பட் எம்ப்ளாயியோடைய சேலரி வந்து இட் இஸ் நாட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராக இருங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ கோர் வேல்யூஸ்னா என்ன? இட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். கம்பெனியோட மிஷன், ஸோ கம்பெனியோட மிஷன் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், மிஷன் அப்படின்னா இட் இஸ் கரண்ட்லி எக்ஸிஸ்டிங்கில் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேவா, வாட் தே ஆர் டூயிங் நவ் அப்படின்றது தான் மிஷன் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது வாட் த கல்ச்சுரல் ஷேப்ஸ் லைக் அன்ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து வாட் தே எக்ஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் திருப்பியும் அதே மாதிரி ஒரு நாட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அக்கார்டிங் டு எர்த்ஸ்பர்க். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஹைஜீன் ஃபேக்டர் எது கிடையாதுன்னு பார்த்தோம். இப்போ மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் எது கிடையாது அப்படின்றத நம்ம. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வி வில் லுக் அட். இன்டர்பர்சனல் ரிலேஷன், ஒர்க் இட் செல்ஃப், அட்வான்ஸ்மெண்ட், அச்சீவ்மெண்ட் அண்ட் சேலரி. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் எது இதெல்லாம் கிடையாது அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட், தட் இஸ் ஏ அண்ட் இ. ஸோ ஏ இன்டர்பர்சனல் ரிலேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இ அப்படின்றது சேலரி. ஸோ சேலரியும் இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர். ஸோ நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் இ இது ரெண்டுமே இட் இஸ் டீலிங் வித் எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஹைஜீன் ஃபேக்டரை டீல் பண்ணுது. பிகாஸ் இது வந்து கம்பெனி சைட்லேருந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ சேலரி அண்ட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். வேரஸ் வென் வி டாக் அபவுட் தி அதர் திங்ஸ் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது மூணுமே மோட்டிவேஷன், ஒர்க் இட் செல்ஃப், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்லாம் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸில் வரும். இது ரெண்டுமே வந்து இட் இஸ் யுவர் ஹைஜீன் ஃபேக்டர். ஓகேவா? ஓகே, 7th கொஸ்டின் பாருங்க. Which perspective of conflict is defined by the belief that all conflict is harmful and must be avoided அப்படின்றது கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஹியூமன் ரிலேஷன் வியூ, ட்ரெடிஷ்னல் வியூ, இன்டராக்ஷனிஸ்ட் வியூ, மேனேஜ்ட் வியூ. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ட்ரெடிஷ்னல் வியூ அப்படின்றது இட் இஸ் அசியூம்ட் ஆல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வாஸ் பேட்
and indicated a malfunction within the group. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வியூ அப்படின்றது இட் இஸ் லைக் dealing with a conflict with bad and indicated a malfunction, something which is wrong அப்படின்றத குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில் பாருங்கள், the belief that all conflict is harmful அப்படின்றது சொல்கிறது எப்போ எல்லாமே ஒரு மாதிரி தப்பாக தான் அமையும் அப்படின்றது சொல்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக அது யோசிக்கிறது தான் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் அதர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஹியூமன் ரிலேஷன் வியூ, interactionist view, managed views. ஸோ இதுக்கான மீனிங் நீங்கள் ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஓகே, who has suggested the 7S framework for organizational change? ஆர்கனைசேஷனல் சேஞ்சுக்கு யார் வந்து 7S ஃப்ரேம்ஒர்க் கொடுத்துருக்காங்க? ஸோ 7S ஃப்ரேம்ஒர்க் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், ஆப்ஷன் ஏ மெக்கென்சி தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் எஸ் அண்ட் சாஃப்ட் எஸ் அப்படின்றது ரெண்டாக பிரியும். ஓகேவா? ஸோ மெக்கென்சி தான் ஹஸ் created the 7S framework. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து we have அதர் ஆத்தர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பீட்டர் எஃப் ட்ரக்கர் பொறுத்த வரைக்கும் MBO, அப்புறம் டாலி ஆர்டர் வந்து ஹெச்ஆரோடது, அதுக்கப்புறம் மிட்ஸ்பர்க் வந்து மேனேஜரியல் ரோல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு மேக்ஸ் வெப்பர் இன் அன் ஐடியல் பியூரோக்ரஸி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து மேக்ஸ் வெப்பர் ஓட இதில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? jobs are broken down into simple routine tasks. இது option A. Next option B, office positions are organized in a hierarchy. Next option C, members are selected on the basis of technical qualification. Option D, rules are applied uniformly avoiding involvement with personalities. Next option E, interest of any one employee should not take precedence over the organization. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பியூரோக்ரஸி தியரினா என்னன்றது தெரியணும். ஸோ மேக்ஸ் வெப்பர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஹையார்க்கியை ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம்ல ஹையார்க்கி 3 levels. ஸோ இதை வந்து இந்த லெவல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் தேர் ஷுட் பி நோ பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஒரு எம்ப்ளாயும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும், தவிர பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா, லைக் டெக்னிக்கலாக குவாலிஃபை ஆயிருக்காங்களா இல்லையா அப்படி பார்த்து தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏனோ தானோன்னு எடுக்காமல் ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ அதை தான் வந்து பியூரோக்ரஸி தியரியில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுக்கு பர்டிகுலர் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் வெப்ரியன் பியூரோக்ரஸி, அதாவது நம்ம வந்து இங்கே வந்து மேக்ஸ் வெப்பர்னு போட்டிருக்கோம். ஸோ அவரோட பேர் மேக்ஸ் வெப்பர் தான். இங்கே வந்து ப்ரீஃபாக எழுதியிருக்கோம். ஸ்பெஷலைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவார், ஹையார்க்கி, ஃபார்மல் செலெக்ஷன் அண்ட் இம்பர்சனாலிட்டி. ஸோ நான் சொன்ன எல்லா ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் எது இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னா ஆப்ஷன் ஏ விச் இஸ் ஜாப்ஸ் ஆர் broken down into simple routine tasks. ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, ஸோ ஆஃபீஸ் பொசிஷன்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் ஹையார்க்கி. நான் சொன்னல ஹையார்க்கின்ற வேர்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி, மெம்பர்ஸ் ஆர் செலக்டட் ஆன் பேஸ் ஆஃப் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஆப்ஷன் டியும் இருக்குது, ரூல்ஸ் ஆர் அப்ளைட் யூனிஃபார்ம்லி அவாய்டிங் இன்வால்வ்மெண்ட் வித் பர்சனாலிட்டிஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு வராது. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஒன் எம்ப்ளாயி ஷுட் நாட் டேக் வந்து இது வந்து நம்மளுக்கு வராது. ஸோ மிச்சம் இருக்கிற 4 ஆப்ஷனும் நம்மளுக்கு வரும். கிளியர்? ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இது வந்து இட் வில் நாட் கம். ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த 4 stages of psychosexual development for personality development according to Fred? So Fred பொறுத்த வரைக்கும் he has given 4 stages, ஓகேவா, for the development psychosexual. So personality development. அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா it is A, B, C and E. ஸோ A, B, C and E எது? இதுதான். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல ஆப்ஷன் எழுத மறந்துட்டேன். A, B, C and D. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இது A, B, C and E. ஸோ அப்போ A ஓரல், ஆனல், நெக்ஸ்ட்டு A, B, C and E, ஃபேலிக் அண்ட் ஜெனிட்டல். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரல் அப்படின்றது பர்த் ஆஃப் 1 yearக்குள்ளே நடக்கக்கூடியது. ஆனல் அப்படின்றது 1 to 3 yearsக்குள்ளே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேலிக் அப்படின்றது 3 to 6 years. மெட்டிகுலஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் தி ஃப்ரெட் மாடல். ஸோ நம்மளுக்கு இது வராது. ஜெனிட்டல் அப்படின்றது 5th and final stage.
ஓகேவா. ஸோ டில் தி பியூவர்ட்டி வரைக்கும், ஓகேவா, பிகினிங் ஆஃப் தி பியூவர்ட்டி. ஸோ இந்த ஸ்டேஜஸில் தான் ஒரு பர்சனாலிட்டி, தட் இஸ் we are talking about the development, 4 stages of psychosexual development personality வந்து நடக்குது, ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் லெட்ஸ் 11th question. A phenomena in which the norm for consensus overrides the realistic appraisal of alternative course of action is. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. குரூப் ஷிஃப்ட், குரூப் திங்க், பிரெயின் ஸ்டார்மிங், நாமினல் குரூப் டெக்னிக். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, குரூப் திங்க். குரூப் திங்க் அப்படின்றது நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு குரூப்பில் உட்காந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணுன்றது உட்காந்துருந்தாலும் பட் அது தப்பாக மிஸ்லீடிங்காக வேறு மாதிரி இட் இஸ் கோயிங். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ரேஷ்னல், இர்ரேஷ்னலாக டிசிஷன் போயிடுது, டிஸ்ஃபங்க்ஷனல் டிசிஷன். ஸோ அவுட்கமே வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரூப் திங்க் அப்படின்னு. ஸோ அதாவது நார்ம் ஃபார் கன்சென்ஸ் ஓவரைட்ஸ் தி ரியலிஸ்டிக் அப்ரைசல் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ். ஸோ நம்ம வந்து இதுக்கு தான் டிசிஷன் எடுக்கணும்னு இருந்திருப்போம், ஆனால் வேறு எதையும் எடுப்போம், அதுதான். நெக்ஸ்ட்டு வி டாக் அபவுட் குரூப் ஷிஃப்ட். குரூப் ஷிஃப்ட்டில் வந்து லைக் எக்ஸ்ட்ரீமாக தே கோ ஃபார் டிசிஷன் தட் ஆர் மோர் எக்ஸ்ட்ரீம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிரெயின் ஸ்டார்மிங்கில் நியூ ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் நாமினல் குரூப்பில் ஒருத்தங்க கிட்டேருந்து ஐடியாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், ஓகேவா. 12th question பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இதில் எது வந்து கேட்டகரைஸ் ஆகாது அப்படின்னா ஆப்ஷன் பி, இம்போர்ட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ மிச்சம் எல்லாத்துக்குமே வி ஹாவ் ஸ்ட்ரெஸ், அக்யூட் ஸ்ட்ரெஸ், க்ரானிக் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் கொடுத்துக்கோங்க, இதெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, the procedure for determining the duties and skill requirement of a job and the kind of person who should be hired for it is. So டியூட்டிஸ் அண்ட் ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட், அந்த டியூட்டிஸ் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், இட் இஸ் ஜாப் அனாலிசிஸ். ஸோ ஜாப் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு தேவையான டியூட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ், ஓகேவா, அதுதான் ஜாப் அனாலிசிஸ் நம்ம சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, which of the statement best describes the relationship between organizational culture and organization behavior. So கல்ச்சரையும் பிஹேவியரையும் எது வந்து பெஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா இட் இஸ் ஆப்ஷன், கல்ச்சர் ஆக்ட்ஸ் ஆஸ் தி பர்சனாலிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தட் ஷேப்ஸ் அண்ட் டெடிகேட்ஸ் ஹவு எம்ப்ளாயீஸ் பிஹேவ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ நான் இங்கே எழுதிடுறேன், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறது, ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்றது இட் இன்ஃப்ளூயன்சஸ் ரிசல்ட்டிங் பிஹேவியர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகே, எம்ப்ளாயீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனோட கல்ச்சர், அதை தான் குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 15th question, லாஸ்ட் question. According to the Maslow's hierarchy of needs, which of the following is not included in self-actualization needs? Okay, so Maslow's hierarchy of needs நம்மளுக்கு நல்லாவே தெரியும். It is been categorized as psychological, love and belonging, self-esteem, self-actualization, அந்த மாதிரி இட் இஸ் பீன் கேட்டகரைஸ்ட் இன்டு 5 கேட்டகரிஸ். இதில் வந்து அகெயின் தே ஆர் ஆஸ்கிங் அ நாட் கொஸ்டின். எது வந்து இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் லாஸ்ட்டாக வரும், கரெக்டுங்களா. அதில் வந்து எது வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஸ்டேட்டஸ் அப்படின்றது இட் வில் நாட் கம். எஸ்டீம் நீட்ஸில் தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வரும் தவிர செல்ஃப் ஆக்சுவலைசேஷனில் வராது, ஓகேவா. ஸோ மிச்சம் எல்லாமே வந்து செல்ஃப் ஆக்ஷன் லைக் அட்வான்ஸ்மெண்ட், ஜாப் சேலஞ்ச் அண்ட் தென் இமேஜ், இது எல்லாமே வரும், ஓகேவா. ஸோ வித் திஸ் இன்னைக்கு செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம எப்படி வந்து வீ கேன் ஸ்டடி எம்சிக்யூஸ் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்றத. அண்ட் இந்த 15 எம்சிக்யூஸுமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எம்சிக்யூஸ். ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். யூ பீப்புள் குட் அண்டர்ஸ்டாண்ட் இட், எப்படி நம்ம வந்து இதை படிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பேப்பர் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக. ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் யூஜிசி நெட் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next video. Thank you.